ஓம் ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி. ஆதி சரஸ்வதி வழங்கிய வளர்பிறை தசமி அருளுரை. தசமி 3 பிரபஞ்ச ஞானம். தூய வெண் தாமரையில் பூத்தவளே, பிரபஞ்சத்தை ஆளுகின்ற நாயகியே, ஞானத்தின் மேன்மையான திருவுருவே, உயிர்களை இரட்சிக்கும் அன்பு அன்னையே, காருண்ய சக்தி கொண்ட மாதேவியே, உணர்வுகளில் கலந்து நிற்கும் உத்தமியே, அன்புடனே அழைக்கின்றோம் வாரும் அம்மா, மானுட குலம் காத்தே அருளிடம்மா. வண்ண வண்ண மலர்கள் பூக்கும் பூ உலகில் உண்ண உண்ண திகட்டாத கனிகளை ஏற்று சின்ன சின்ன பதம் பதித்து இறைவனை நாடு. சன்ன சன்ன ஒளி இழையை நாடியே தேடு. பிரபஞ்சம் எனும் சக்தியிலே ஞானம் உண்டு, ஞானம் எனும் சக்தியிலே பரவசம் உண்டு. பரவசத்தை ஏற்றுவிட்டால் ஒளிமயமாகும், ஒளியிற்குள் ஒளியாகும், வெற்று நிலை கூடும். ஆதி மகா சரஸ்வதியே என பணிவோர் யாவரும் வெற்றிடத்தின் சூனியத்தை உணர்ந்தே பூத்திடுவர். சக்தி நிலை மாற்றத்தை உள் ஏற்றால் பிரபஞ்சத்தில் கரைந்திடலாம், அன்பாய் பூத்திடலாம். அன்பு சார்ந்த மானுடர்களே, பிரபஞ்சத்தின் ஒரு துளியே இப்பூ உலகமாகும். இப்பூவுலகின் ஒரு துளியே மானுட நிலையாகும். மானுட ஆன்மாவின் கருப்பொருளே இப்பிரபஞ்சம் ஆளும் ஒளியாகும். உணர்வுகளை ஒன்று திரட்டி ஆழமாய் நோக்கிடால் மனிதர்களே இப்பிரபஞ்சத்தின் தன்மையாவர் என்றுணர்வர். அனைத்தும் தன்னிச்சையாய் மலர்வதே பிரபஞ்சத்தின் இயக்கமாகும். அடக்கி ஆள்வது மாறுபட்ட தன்மை. மனிதர்களும் தன்னிச்சையாய் உள் உணர்வுகள் உரைப்பதனை ஏற்று நின்றால் பிரபஞ்ச இயக்கத்தோடு ஒன்றி ஆனந்தமயமாய் வாழ்ந்திடலாம். மலர்ந்த மலருக்கே சமர்ப்பண குணம் உண்டு. அறிவினால் இயங்குவது அடக்கி ஆளும் குணமாகும், பலனற்ற நிலையாகும். பிரபஞ்சத்தை உணர்வது எங்கனம், ஏன் உணர வேண்டும் போன்ற வினாக்கள் உதிப்பதும் இயற்கையே. பிரபஞ்சத்தை உணர்ந்து நின்றால் தன்னை உணர்வதும் எளிதாகும். தன்னை உணர போராடும் நிலையில் பிரபஞ்சம் உணர்ந்திட முற்பட்டால் பணி எளிதாகும். நுண்ணிய ஆன்மாவின் அதிநுண்ணிய தூய கருப்பொருளை ஒளியின் ரூபமாய் ஏற்பது கடினம். மாறாக பிரபஞ்சத்தின் பேரியக்கத்தை உணர்தல் நன்மை பயக்கும். பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது? அணுவின் கருப்பொருள் எனும் ஒளியினால் இயங்குகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய அனைத்துமே அணுவின் கருவின் செயல்பாடுகளாகும். ஒளியினால் இயங்கிடும் இப்பிரபஞ்சம் இயக்கத்தின் கழிவுகளை இருள் என்றே ஏற்கின்றது. உண்ணுவதும் கழிவுகளை நீக்குவதும் மனிதனின் இயல்பு. ஒளியினால் இயங்குவதும் இருள் எனும் கழிவுதனை நீக்குவதும் இப்பிரபஞ்சத்தின் இயல்பு. அணுக்கள் பிளவுற்றால் ஒளி பெருகும், இயக்கம் மலரும், கழிவுகளும் தோன்றும். இருள் எனும் கழிவுதனை நீக்கிவிட
தனித்த சக்தி நிலைகள் உருவாகும். ஒவ்வொரு அணுவிற்குள் எண்ணற்ற கருப்பொருட்கள் உண்டு. கணக்கில் அடங்கா ஒளி சக்திகள் உண்டு. அளவிட இயலாத எரிபொருட்களும் உண்டு. மனிதர்களின் அறிவு ஏற்க வேண்டும் எனில் அனைத்தினையும் ஒப்பிட்டே உரைக்க வேண்டும். விழிகளுக்கு எட்டிய பகுதி வரை தங்கமானது நிறைக்கப்பட்டால் உருவாகும் மனநிலை யாது? பலரும் வாழ்வின் எல்லை வரை தங்க ஆற்றல் கொண்டு சுகித்திருக்க எண்ணுவர். சிலருடைய அறிவு அவற்றை சேமிக்கும் வழி தேடும். வெகு சிலரே கண்டு மகிழ்ந்து இயற்கையாய் எண்ணி போற்றி துதித்து பின் விலகியே சென்றிடுவர். விலகியே செல்வோரே மாணிக்க குவியல்களை காண்பர், மரகத குவியல்களை காண்பர். விலகிட விலகிட ஒளி சக்தி முழுவதனையும் உணரலாம் என்பதே பிரபஞ்ச ஞானமாகும். வெடித்து வெளிச்சிதறும் அணுக்களின் ஒளி சக்தியினை அவ்விதமே விடுத்து பயணிக்கும் பிரபஞ்சமே எண்ணற்ற அணுக்களின் கருப்பொருளினை கண்டு இயக்கத்தினை மலர்த்தும். இப்பிரபஞ்சம் ஏன் இயங்குகின்றது? இப்பிரபஞ்சம் இயங்குவதில்லை என்பதே சத்தியமாகும். உருவாகும் அணுக்களையும் அதன் சேர்க்கை மற்றும் வெடிப்புகளையும் அதன் மூலம் உருவாகும் ஒளிக்கற்றைகளையும் ஒளியினில் உட்புதைந்த பாதரச தன்மையினையும் இரச ஒளியினால் உருவாகும் எண்ணற்ற உயிர்களையும் உயிர்களை இயக்கும் பஞ்சபூத நிலைகளையும் ஓர் சாட்சியாய் வீற்றிருந்து ரசிக்கின்ற ஓர் உன்னத நிலையே பிரபஞ்ச இயக்கமாகும். ஏன் பிரபஞ்சம் இயங்குகின்றது எனில் தன்னிச்சையாய் இயங்குகின்ற ஓர் பிரபஞ்சத்தை கண்ணுறவே என்றுணருங்கள். பிரபஞ்ச இயக்கத்தின் பலன் என்ன? பிரபஞ்ச ஞானம் என்பது இயக்கத்தின் பலனை அறிவதில் அடங்கியுள்ளது. பிரபஞ்சத்தின் ஒரு பிரிவு சக்தி ஒளியினை உமிழ்கின்றது. இப்பிரபஞ்சத்தின் மறு பிரிவு சக்தி ஒளியினை பல கூறுகளாக பிரிக்கின்றது. பிரபஞ்சத்தின் ஒரு பிரிவு ஆற்றல்கள் உமிழப்பட்ட ஒளியினை கொண்டு பல்வேறு கோள்களை படைக்கின்றன. இப்பிரபஞ்சத்தின் மறு பிரிவு சக்தி நிலைகள் கோள்களில் உயிர்களை படைக்கின்றன. உயிர்கள் யாவும் மடிந்து மடிந்து பிறக்கின்றன. பிரபஞ்சத்தின் அதிநுட்ப அறிவானது சாட்சியாய் வீற்று அனைத்து இயக்கத்தினையும் கண்காணிக்கின்றது. என்று உயிர்கள் அனைத்தும் சாட்சியாய் இயங்கிடும் பிரபஞ்ச சக்தியோடு ஒன்று கலக்கின்றதோ அன்றே அனைத்திலிருந்தும் விடுபட்டு பூரண ஞானமும் பெறுகின்றது. ஒளியின் மாறுபட்ட இயக்கம் என்பதே பிரபஞ்ச இயக்கமாகும். அனைத்து மானுட ஆன்மாக்களும் ஒளியோடு ஒன்றிணைந்து சேர்க்கைகளும் வெடிப்புகளும் நிகழ்த்தி அமிர்தத்தினையும் நஞ்சினையும் உமிழ்ந்து இருவேறு ஆற்றல்களிலும் உழன்று பின்னர் விட்டு விடுதலையாவதே பிரபஞ்ச இயக்கத்தின் உயரிய அங்கமாகும். பிரபஞ்ச இயக்கத்தை அறிவது ஒன்றே அதன் பலனாகும். இயங்குவதும் பிரபஞ்சமே, இயக்குவதும் பிரபஞ்சமே. இயக்கத்தை கண்காணிப்பதும் இப்பிரபஞ்சமே. பிரபஞ்சம் என்பதே ஒளியாகும். ஒளியின் ஆற்றலே பிரபஞ்சமாகும். அதன் தன்மையோ பாதரசமாகும். அதன் ரச ஒளியே ஈசனும் ஆகும். அன்புடைய ஆன்மாக்களே, பிரபஞ்ச ஞானம் என்பது யாது? அனைத்தும்
தன்னிச்சையாய் நிகழ்கின்றது என்பதனை இறுதியில் உணர்வதே ஞானமாகும். அணுக்களின் கருப்பொருளே மாறுபட்ட தன்மைகளை கொண்டிருக்கும். அதன் மைய வெற்றிடமோ ஒரே வகை தன்மையினை கொண்டிருக்கும். அதுவே ஏதுமற்ற வெற்று நிலை தன்மையும் ஆகும். விழிகள் இரண்டும் பிரபஞ்ச இயக்கத்தை சார்ந்தது. உயிர் என்பதே இயக்கும் சக்தி. மனம் எனும் கருவியே சாட்சியாகும். உயிரினை கொண்டு மனதினை அறியலாம். மனதினை கொண்டு விழிகளை அறியலாம். விழிகள் கொண்டு உடலை அறியலாம் எனில் எதனை கொண்டும் எதனையும் அறியலாம் என்றும், எனினும் எதனை கொண்டும் எதனையும் இயக்க இயலாது என்றுமே உணர வேண்டும். பிரபஞ்ச ஞானம் என்பது யாதெனில், எல்லையற்ற பேரியக்கமானது எங்கும் நிகழ்கின்றது. அவ்வியக்கத்தின் ஒரு துளியாய் எமது ஆன்மாவும் திகழ்கின்றது என்பதனை உணர்வதே ஆகும். மானுட ஆன்மாக்கள் பெற்ற பெரும் பேறு என்பது இப்பிரபஞ்ச இயக்கத்தினை அறிவது மற்றும் உணர்வது என்பதாகும். எனினும் இப்பிரபஞ்சத்தை இயக்க வேண்டும் எனில் பேரறிவு வேண்டும். இப்பிரபஞ்சத்தினை இயங்காது நிலை நிறுத்திடவோ காருண்ய ஆற்றல் வேண்டும். கருணை எனும் பேரறிவினையும் காருண்யம் எனும் பெரும் சக்தியினையும் ஏற்றிட வேண்டும் எனில் அனைவரும் சுயம் உணர வேண்டும். தன்னிலை உணர்ந்தவர்களே இறை இயக்கத்தினை சூட்சமமாய் உணர்ந்திருப்பர். உணர்ந்து கரைந்து ஏதுமற்ற சூனியத்தோடு உட்கலப்பு கொண்டிடவே பூரணமாய் முயன்றிடுங்கள். எமது பூரண ஆசிகளை பொழிகின்றோம்.